ஒரு விவசாயி, சாதாரண விவசாயி. நான் விவசாயி 2 ஏக்கர் பண்றேன். அது மழை பெஞ்சு மிஷின் அறுக்க முடியாம இது தொந்தரவுல இருக்கு. ஆனா ஏன் அறுக்க முடியலன்னு கேட்டா, மிஷின் வாடகை கூட. செயின் மிஷின்ங்கிறது 3600 வரை கேட்குறாங்க. ஒரு ஏக்கர் 1 மணி நேரத்துக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அப்போ 2 ஏக்கர்னா அதுக்கு எவ்வளவு ஆகும்னு பார்த்துக்கிறங்க. அதை அறுத்து அவன் போடுறதுக்கு இந்த வியாபாரிகளுக்கிட்ட தான் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த கடனை கட்டுறதுக்காக வியாபாரிகிட்ட தான் போட வேண்டியது இருக்கு. அந்த வியாபாரிகள் ஒரு கட்டுப்படியான விலை கிடையாது. அப்ப இந்த அரசு என்ன பண்ணணும், அதிகாரிகள் என்ன பண்ணணும், காலாகாலத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக அமைக்கணும். எந்தெந்த ஏரியாவில் அமைக்கணுமோ அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாங்களை உடனடியாக நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சு அவங்களை ஒழுங்கை எடுக்க வைக்கணும். அவங்க போன வருஷமே உங்களுக்கு காசு வாங்கிட்டு அது வாங்கிட்டு பண்ணாங்கலாம் சொன்னாங்க. இந்த வருஷமாவது இந்த ஒழுங்குபடுத்தணுங்கிறத இந்த விவசாயிகளுடைய நோக்கம். எந்த இது அரசு வந்தாலும் அதிகாரிகள் வந்தாலும் விவசாயிகள் ஏறெடுத்து பார்க்கப்படுறது எந்த விஷயத்திலையும் சரி. வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, ஒன்றியத்துறையா இருந்தாலும் சரி, வேளாண் துறையா இருந்தாலும் சரி, விவசாயிகளை அலக்களிக்கிற போக்கும் புறந்தள்ளுற போக்குமாக ஒட்டு மொத்தமாக தொடர்ந்து நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இது அதிகாரிகளும் அரசும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் அந்த விவசாயியை கேட்டுக்கொள்றேன்.